வெல்கம் டு another episode of அதே நாள் இன்னும் முடியல. எங்க வந்திருக்கீங்க? இதெல்லாம் என்னது? ஐயோ, என்னது இதுக்குள்ள இருக்கு? எது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரல. டெய்லியும் ஒரு நாளும் ஒருத்தரா வந்து மோனிஷா இருக்காங்களான்னு கேட்டு ஏகப்பட்ட கொரியர்டா. கடைசியா நிற்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் வருது. அதான் அந்த லைசன்ஸ். சரி, எதுக்காக ஒரு பாட்டி வீடுக்கு கொடுத்துருங்க. நிறைய நாய் கத்துதுங்க. நாய் அப்படி அது கடிக்காதுங்க. பின்ன காமெடியாங்க பண்ணோம். அது கத்த தான் செய்யும். ஒன்றும் பண்ணாது போங்க அப்படின்னு. ஸோ இந்த ட்ராலிஸ் ஃபுல்லாக வந்து மோனிஷாவோட அழகு பொருட்கள், ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கு. ஆமாம், என் தங்காச்சிக்காரியா? ஆமாம், முக்கால்வாசி அவ்வளவு இதில் இருக்கு. ஆமாம் ஆமாம். தாய் சட்னி கையோட இருக்காளே என் தங்கச்சி. அவர் யோசிப்பார், ஐயோ மறுபடியும் இந்த கிளவியா? ஏங்க மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டீங்க தானே? அடிச்சு ஊதுன மாதிரி இருக்கா? என்னங்க எனக்கு அப்படி கடைசியில அண்ணிய கூப்பிட்டியா? அண்ணிய விட்டுட்டு அம்மாவை பார்த்து தான் அண்ணிய விட்ட பாரு. மாப்பிள்ள தான் வாங்கக்கா. மோனிஸ், உனக்கான ஹாப்பி திங்ஸ்லாம் வந்துருச்சு மோனிஸ். என்ன புழுகுற? எனக்கு தெரிஞ்சு இப்பதாங்க எனக்கு மாஸ்டர் பிளான் புரியுது. நீ கண்டிப்பா இங்க வரணும்ன்றது தாய்க்காகவா இல்ல இவ போட்ட? இவன் கொண்டு வந்து விட மாட்டான். சரி பாவமே, இப்படியே வந்துட்டு போல. வாங்க சாப்பிட்டு போறீங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா. கார்த்தியம்மா வாம்பாங்க. இந்த வாட்டி ஒரு பார்த்துட்டு நீங்க மோனிஷா அம்மாங்களா? எங்க என்ன தெரியுமா சொல்லிச்சு, என் பொண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு கடைசியில. அது ஒரு பெரிய மேட்ச் போடலாம்னு நினைச்சேன். அம்மா, நானே மேட்ச் கேன்சல் பண்ணிட்டு உனக்காக வந்துருக்கு. இந்த பிஞ்சு குழந்தையை நசுங்கி விட சிவகாமி. பிஞ்சு வீரல கொஞ்சம் நசுங்கதா? கோழிக்கு குஞ்சு இருக்கா? டேய் உனக்கு இருக்காடா? சாரி இல்ல மீன் என்னமோ நசுங்கி விட சிவகாமி. ஓய் ராஜமாதா நசுங்கி விட சிவகாமி அவனை. எதுமா மேட்ச்சுக்கு போறது பதில் வந்திருக்கலாமா? நான் நேத்து சொன்னேன் தாய் தான் ஃபர்ஸ்ட். இல்ல யோசிச்சதே தப்பு தானே. யோசிச்சியா? இல்லம்மா சொன்னானா இல்லையாங்க? அண்ணி சாட்சி. ஏய் தனி சொன்னாரு. சொன்னா நான் முதல்ல கேட்டேன், ஞாயிற்றுக்கிழமையாச்சே மேட்சுக்கு போயிடுவான் என்னடான்னா, உன்னை பிரதீப் பண்ண வச்சு பிக்கப் பண்ணலான்னு பிளான் பண்ணான். அப்புறம் நாங்களாம் சொன்னோம், கண்டிப்பா விதிப்பட்டு செத்துருவேன், ஒழுக்கமா போய் அம்மா தான் பெருசு. பிரதீப் கேட்டான், நான் வேணா கூப்பிட்டு வரேன்டா மேட்ச் ஆடுறியான்னு. நான் சொல்லிட்டேன், ஹாய் தான் எனக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட். ஸோ கவின் வந்து கிட்டத்தட்ட பாத்ரூம் போய் எவ்வளோ நேரம் மணி ஆச்சு? ஒரு 25 நிமிஷம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஊர்ல இருந்து வந்ததை உட்காந்து அழுதுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கவின் வெளியே வந்து அழுங்க கவின். எனக்கு இந்த ஜெய் சீன் பட ரெஃபரன்ஸ் தான் ஞாபகம் வருது. உள்ள சென்னை 28 உள்ள போய் அழுதுட்டு கண்ணால தொடச்சிட்டு கவின் என்ன ஏன் எவ்வளவு நேரம் என்ன ஆச்சு? கண்ணில் ஏன் கலங்கி இருக்கு? வாஷ்ரூம் போயிட்டு மாதம் ஒன்று நம்மளெல்லாம் பார்த்தா அவன் யோசிக்கிறான், உங்க கூட எல்லாம் இருக்கிறதுக்கு. ஓ அந்த மாதிரி பார்சலுக்காக தான். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. எங்கம்மா எப்ப வருவாங்க? நீ அந்த லைசென்ஸ்க்காக தானே கேட்டேன். நல்ல இடத்துல ஐயோ பொய்யா மாப்பிள்ளை பேசினியாமா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டியா? ஐ கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் ஃபன்னா இருக்கும். ரெண்டு பேரும் பாத்துக்கவும் மாட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தெரியுது. அதுதான் இல்ல சொல்றேன், அவங்க டைரக்டா பேசிக்க மாட்டாங்க. ஆமா, ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். கரெக்டா. நான் அவர் நிறைய பேசினா பிரச்சனை ஆகும். உனக்கு பரவாயில்லையா? என்னங்க பொண்ணு வளர்த்துருக்கீங்க நீங்க அப்படின்னு எங்க மாப்பிள்ள வந்து ஒரே ஒரு விஷயம் வந்தோடனே ப்ராப்பரா ஒண்ணு சொன்னாரு.
விளக்கேத்த மாட்டான் அவங்க பொண்ணு. உங்க பொண்ணு விளக்கேத்த மாட்டேங்கிறா. பயமுறுத்துது நைட்ல. நைட்ல ஏஞ்சி திட்டுறாரு. அவ்வளவு காப்பாத்துன்றனே கல் நெஞ்ச கறி மல்லாக்கப்படுத்து கிடக்கு. எனக்கு கேட்கவே இல்ல. நான் கேட்டுதான் காப்பாத்திருப்பேன். 2:30 மணிக்கு நைட் 2:30 மணிக்கு அவர் பேய் பயத்துல ஏஞ்சி அழுதுட்டு இருந்தாரு. எந்திரிச்சு தோசை சுட்டுட்டு இருக்கான். நைட் 2:30 மணிக்கு எனக்கு பசி வேற தூங்கிட்டு இருக்கா. சட்னி அரைச்சா திட்டுவாருன்னு சொல்லிட்டு அது சட்னி அரைச்சு சட்னி 2:30 மணி எடுத்து அரைச்சு எதுவுமே இல்ல. மனுஷனே இல்ல தெரியுமா? நைட்டு 2:30 மணிக்கு ஒரு புருஷன் பேய் பயத்துல பதறிட்டு இருக்காரு. எந்திரிச்சு சட்னி அரைச்சு தோசை சாப்பிட்டு இருக்கா. எங்க மாப்பிள்ள எங்க அத்தை எப்ப வரும், உங்க பொண்ணு 1 மாசம் ஆச்சு வீட்டுல விளக்கேத்தின்றாரு. வீட்டுல விளக்கேத்தணும். அவர் என்ன சொல்றாரு, நான் இன்டைரக்டா என்ன பொண்ணை வளர்த்துருக்கு. நாங்களாம் நல்லா தான் வளர்த்தோமா, இப்போதான் கெட்டு. ஐயோ எப்படி சொல்ற, ஹேண்ட் ஓவருக்கு அப்புறம் கெடுத்திருக்கீங்களா மாப்பிள்ள நீங்க? அவளை தூங்க வச்சு பத்திரமா பார்த்து 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 இப்ப வந்து நீங்க எங்க அம்மா எந்த கிளி கிளிக்கும்னா, ஏய் பொம்பளையாடி நீ 10 மணி வரையும் தூங்குற, சனிக்கிழமை வேலை இருக்குது எந்திரி. தெரியும்ல சனிக்கிழமை நீங்க தான் கெடுத்திருக்கீங்க அவளை. நம்ம இதே டயலாக் நம்ம பேச வச்சுக்கோம். என்ன நடக்கு தெரியும்? என்னது இந்த டயலாக் நான் சொன்னேன் என்ன நடக்கு தெரியும்ல? உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா அந்த குத்துறா. இல்ல நீங்க என்னன்ட்டு எந்திரிடி பொம்பளையாடின்ட்டா. அவ்வளவுதான் வேணாம். எந்திரி சம 10 மணி ஆகுதுன்னு சொன்னா என்ன நடக்கும்? செடி கிட்ட பேசுன்னு சொன்னா செடிகிட்ட பேசுங்க. செடி கிட்ட பேசிட்டே தண்ணி ஊத்த அப்பதான் நல்லா வளரும்னா, இவ வீட்டுக்கு வந்திருக்கீங்களே நீங்களாம் வளருவீங்களா? செடிகிட்டயா? எனக்கே சோறு போட மாட்டா, நீங்களா யாரும் இவளை நம்பி வந்திருக்கீங்க. அவங்க போய் என்ன பர்மிஷன் இருக்காரு. நக்கல்யா அவனுக்கு. பொண்ணு கிளிக்கிறாரு சிரிச்சிட்டு இருக்க. செடிக்கிட்ட போய் அவர் குமரிட்டு இருந்திருக்காரு. யார்கிட்டயும் சொல்றது இல்லாம செடிகிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எங்க அம்மா இது பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிக்காம நீங்க தாங்க கெடுத்தது. நான் லைவா எங்க அம்மா வந்து மோனியே லெஃப்ட் அண்ட் ரைட் கிழிச்சு பாத்துருக்கேன். இவ்வளவுதான் இல்ல கேட்கலாங்க. நம்ம கேட்ட என்ன நடக்கும் தெரியும்ல? ஏய் அவன் செத்துட்டான்டா. ஏன் நாங்க மட்டும் எல்லா வேலையும் பார்க்கணுமா? ஆனா என் வேற என்கிட்ட ஏன்டா வர விசாம போடா. மம்மி கொஞ்சம் பேசி அனுப்பு மோனி கிட்ட. ஏன் தங்கச்சி நல்லா எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. அவர் பாரு நல்லா பண்ணு. ஒரு எக்ஸாம் லைசென்ஸ் கார்ல லைசென்ஸ் ஏன் மோனி லெஃப்ட் எடுத்த லைசென்ஸ் வாங்கிட்டேன்னா நம்ம ஏன் நீ என்ன கார் ஓட்டி கூட்டு போக மாட்டியா? நான் பேசஞ்சர் பிரின்ஸா தான் உட்காருவேன், நீ தான் கார் ஓட்டணும்னா. சரி ஓகே நான் கார் ஓட்டு நான் தான் வீட்டுல சமைக்கிறேன்னு சொல்லி சொன்னான். சரி மோனி சம நான் லைசென்ஸ் எடுத்து உனக்கு கூட்டு போறேன், என்ன சமைக்க கூடாது அப்படின்னா சமைக்க மட்டும் நீங்க தான் சமைக்கணும் அப்படின்றா. அதுவும் பண்ணுவாங்க. சமைக்கிறது அவரேவா? ஏன்னா எப்படி ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பொண்ணை வளர்த்துருக்கு நீ. கவின்ட்ட போய் உட்கார, அவன் தான் நல்லா காப்பாத்துவான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எங்க மாப்பிள்ள வந்து என் தங்கச்சிய பூ மாதிரி பாத்துக்கிறாரு. அதனாலதான் இந்த சேஞ்சஸ் அவளுக்குள்ள. என்னடி ஒரு மாதிரி பாக்குறேன், அப்படிதானே பாத்துக்கிறாரு. அங்க வந்து எங்க அம்மா 24 இயர்ஸா காலையில எழுந்து வீடு தொடச்சிட்டு இருந்தேன் சனிக்கிழமை. இது வந்து ரெஸ்ட் பீரியட் எனக்கு. அது பாவம் எனக்கா தோணும் போது பண்ணுவேன். அவ வந்து உங்ககிட்ட அவ்வளவு கம்ஃபர்டபுளா ஒரு அவளுக்கான ஒரு வாழ்க்கைய வாழ்றா. எங்க அம்மா கிட்ட கொடுமை அனுபவிச்சிருக்கான்னு சொல்ற. அம்மா நீ நல்லா வளர்க்கல 24 வருஷம். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. 24 வருஷம் அப்படி வளர்த்தனாலதான். ஏன்னா நானும் உங்க அப்பா என்ன பாடுபடுத்துவார் அவளை. கரெக்ட். ஏன்னா போற இடத்துல ஒரு பேச்சு வரக்கூடாது, பொட்ட புள்ள வேலை செய்யணும் எல்லாத்தையும் மிரட்டி வேலை வாங்குவாரு. இத்தனை பண்ண சொன்னீங்களே எங்க மாமா, இந்த ஆளை கொஞ்சம் அதாவது என்ன மாமா இவனு ஒண்ணும் பண்ண முடியாது அவர்னால. இவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். காலையில இரு நான் சொல்றேன். நீங்க ஒரு குழந்தை பெத்து மை சன் அண்ட் மை மதர் இன் லாஸ் சன் அப்படின்னு சொல்லி நீங்க போடணும். இவன் போன் நோண்டிட்டு இருப்பான், குழந்தை வந்து ஹெல்ப் பண்ணும். சரி காலையில 6 மணிக்கு கடையில எந்திரிச்சு மாவு சட்டி கடையில நின்னு அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீ பீரியட் கொடுத்துருந்தீங்க நீங்க எல்லாரும். காலேஜ் போயிட்டு அங்கேருந்து வரும்போதே போனை பார்த்துக்கிட்டே வருவோம். எல்லாரும் கேட்பாங்க, என்ன காற்று எப்போ வந்தாலும் ஃபோனும் கைமாவே ரோட்டில் தலை இப்படின்ட்டு போனை பார்த்துட்டே வருவோம். அதேதான்
அது ஒரு சொல்லுவாங்கங்க. அது என்ன உங்க அண்ணன் இப்படி இப்படி இப்படின்ட்டு இப்படி நடந்துனே இருக்கான். அது அது அவர் யோசிக்கிறார் அதுக்காக தான் அதுக்கு தான் உங்க அண்ணன் நீங்க சொட்டை விழுந்திருக்கு அவரு மைண்டு இப்படி இப்படி நடந்துட்டே இருப்பான் அந்த வராண்டால. ஏன் ஹாப்பி தலையை இப்பவே இப்படி 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 தான் இருக்காரு. கை வச்சு வச்சுதான்டா முடி கொட்டுது. பழக்கத்தை மாத்து. இப்ப நீ கொட்டுனா என்ன கொட்டலனா என்னம்மா? ஏன்டா ஆல்ரெடி சொட்டமா நானு. ஹாய் மோனேஸ். என்ன நீ பண்ற கிஸ்ஸா? வெயில் வந்து சரிங்க டாடா. பை பை பை. சோகமா போகாத. பை 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 பை. பை பை பாத்து பாத்து உள்ள போங்க.